அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 2007ல் வெளிவந்த குரு படத்தோட கதையை தான் சொல்லப்போகிறேன். இந்த படத்தை மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அருமையாக இசையமைச்சிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது இந்தியாவைச் சேர்ந்த பணக்காரர் அம்பானியின் உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். கதை 1951ல் குஜராத்தில் தொடங்குது. குருகாந்த் என்ற டீனேஜ் பையனுக்கு சரியாக படிப்பு வரலை. ஆனால் எப்படியாவது வாழ்க்கையில் எதையாவது சாதித்து முன்னேறிடணும் அப்படிங்கிற துடிப்பு அவனுக்குள்ளே இருந்தது. கனவுகள் அதிகம் இருந்தது அவனுக்கு. குருகாந்தின் அப்பா குஜராத்தில் ஒரு குக் கிராமத்தில் பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டர். தனக்கு படிப்பில் நாட்டமில்லை, வெளிநாட்டு வேலைக்கு போவதா குருகாந்த் தான் அப்பா கிட்ட சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறான். முதல்ல டர்க்கியில் எண்ணெய் கம்பெனியில் தான் அவனுக்கு வேலை கிடைக்குது. எண்ணெய் கேன்களை கொண்டு போய் கடைகளுக்கு சப்ளை செய்கிற வேலை. துருன்னு இருந்த 18 வயது இளைஞன் குருவுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மார்க்கெட்டு பகுதியில் எப்போதும் சுற்றுவதால் மார்க்கெட்டில் நடக்கிற வியாபார நுணுக்கங்களை அந்த இள வயசுலேயே புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறான் குரு. அப்போவே குரு இந்தியாவிலிருந்து சின்ன அளவில் மசாலா பொருட்களை தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சு அங்கே விற்று லாபம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதில் அதிக லாபம் வரவே வியாபாரத்தின் மீது அவனுக்கு அதிக ஆர்வமும் நாட்டமும் ஏற்படுது. 15,000 வரைக்கும் சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டவன் மீண்டும் குஜராத்துக்கே திரும்புகிறான். வியாபாரம் செய்யணும்னு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. தன் சொந்த ஊரில் தன் பழைய நண்பர்களையும் தன் தாய் தந்தை உறவுகளையும் சந்திக்கிறான் குரு. குருவின் நண்பன் தான் விக்னேஷ். விக்னேஷின் அக்கா சுஜாதாவுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்குது. அதனால் அவளை திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு 15,000 வரைக்கும் வரதட்சணை கொடுக்க போகிறதா விக்னேஷ் குரு கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட உடனே குரு பணத்துக்காக தன்னை விட ஒரு வயது மூத்தவளான சுஜாதாவை திருமணம் செய்து கொண்டான். மனைவியாகி போன சுஜாதாவையும் அவளது தம்பியும் தனது நண்பனுமான விக்னேஷையும் தன்னுடன் அழைத்து கொண்டு மும்பைக்கு வியாபாரம் செஞ்சு எப்படியாவது பொழைச்சி முன்னேறிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வரான் குரு. சின்ன வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து குடி புகிறான் குரு. மும்பையின் மார்க்கெட்டுகளில் முதலில் வியாபாரம் செய்ய முயற்சி செய்கிறான் குரு. ஆனால் மும்பையின் மார்க்கெட்டுக்குள் நுழைந்து எந்தவித வியாபாரத்தையோ பிஸ்னஸையோ செய்ய வேண்டுமென்றால் அங்கே இருக்க கான்ட்ராக்டர்களுக்கு அதிக பணம் கொடுத்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியிருந்தது. இந்த அடாவடி கான்ட்ராக்டர்கள் மார்க்கெட்டை இல்லீகலாக குத்தகை எடுத்து வச்சுக்கிட்டு வர வியாபாரிகளிடம் மிரட்டி பணம் குவித்து வந்துள்ளனர். மார்க்கெட்டுக்குள் நுழைய முடியாமல் விரக்தியில் மும்பையின் பீச் ரோடுகளில் அலைந்து கொண்டிருந்தான் குரு. அப்போ அங்கே நானாஜி என்பவர் நியாயமாக பத்திரிகை நடத்தும் ஒரு பெரியவரை சந்திக்கிறான் குரு. அப்போ மார்க்கெட்டில் இந்த கான்ட்ராக்டர்களின் அட்டகாசங்களை அந்த பத்திரிகை நடத்தும் நானாஜியிடம் சொல்லறான் குரு. நானாஜி தன்னுடைய பத்திரிகையான த இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக அதை எழுதுகிறாரு. அவருடைய பத்திரிகை மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல பேரை, நேர்மையான பேரை சம்பாதிச்சு வச்சிருந்தது. இதனால் கான்ட்ராக்டர்களை கவர்மெண்ட்டு மார்க்கெட்டிலிருந்து விலக்குறாங்க. யார் வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம், உழைத்து முன்னேறலாம் என்ற நிலை ஏற்படுகிறது. இதனால் குரு மீது அங்குள்ள வியாபாரிகளிடம் நல்ல மதிப்பு ஏற்படுது. நானாஜியும் குருவும் நல்ல குடும்ப நண்பர்களாக ஆகிடுறாங்க. குரு முதல்ல பொருட்களை வாங்கி விற்க ஆரம்பித்து சிறிதாக ஏற்றுமதி இறக்குமதியையும் வியாபாரத்தில் செய்து தனது வியாபாரத்தை பெருக்கி வர ஆரம்பிக்கிறான். வெளிநாட்டுக்கு போய் அங்குள்ள வியாபார நுணுக்கங்களையும் பாலிஸ்டர் துணிகளையும் பற்றி தெரிந்து கொண்டு வருகிறான் குரு. இந்தியாவுக்கு பாலிஸ்டர் துணிகளை இறக்குமதி செய்து முதலாக விற்க ஆரம்பித்து பெரும் லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் குரு. பிறகு
சக்தி கார்ப்பரேஷன் என்ற ஒரு கம்பெனியை தொடங்கி தனது கம்பெனி ஷேரை பொதுமக்கள் மத்தியில் விற்று அந்த பணத்தை வச்சு பாலிஸ்டர் துணிகளை தயாரிக்கும் புரொடக்ஷன் கம்பெனி ஒன்றையும் தொடங்குகிறார். குருவை பற்றி நானாஜி பெருமையாக தன்னுடைய பத்திரிகையில் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராரு. அதனால் குருவின் வியாபாரம் நம்பிக்கையானதாக மக்கள் மத்தியில் வளர்ந்து வர ஆரம்பிக்குது. அவர் தொடங்கும் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு நானாஜியின் நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் குருவுக்கு நல்ல பெயரும் நல்ல லாபமும் கிடைக்கிறது. அதே வேளையில் தொடர்ந்து தனது அட்வர்டைஸ்மெண்ட்களை போட்டு வரும் நானாஜியின் இண்டிபெண்ட் நியூஸ் பேப்பருக்கு குருவும் அதிக பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து வளர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. குரு தனது பாலிஸ்டர் துணிகளை தயாரிக்கும் புரொடக்ஷன் கம்பெனியை இந்தியா முழுவதும் தொடங்கி உச்சம் தொடுகிறார். பணக்காரர்களின் பட்டியலில் மிக விரைவிலேயே இடம் பிடிக்கிறார் குரு. எல்லா நிலையிலும் குருவுக்கு அவரது மனைவி பக்கபலமாக இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களாய் குழந்தை இல்லாமல் இருந்த குருவுக்கும் சுஜாதாவுக்கும் இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கிறது. மசாலா ஏற்றுமதி இறக்குமதி, கெமிக்கல் பிஸ்னஸ், பாலிஸ்டர் துணிகளின் உற்பத்தி என்று அவரது வர்த்தகம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அவரது கம்பெனியின் ஷேர்களை மக்கள் அதிக விலைக்கு போட்டி போட்டுக்கொண்டு வாங்குகின்றனர். பதிலுக்கு தனது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நல்ல லாபத்தையும் ஈட்டி கொடுக்கிறார் குரு. பத்திரிகையாளர் நானாஜியின் பேத்தியான மீனு என்பவள் மரபணு நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் வீல் சேரில் முடங்கி போய் இருந்தாள். அவளை ஷியாம் என்ற இளைஞன் காதலித்து திருமணம் செய்து கொண்டான். ஷியாம் நானாஜியின் பத்திரிகை வேலைகளை பிறகு பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த நிலையில் குரு வியாபாரிகளின் சங்க தலைவனாக குருபாய் என்று மும்பை வியாபாரிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறார். ஷியாமுக்கு குருவின் இந்த அபரிதமான வளர்ச்சியின் மீது சந்தேகம் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 30 வருடங்களில் இந்தியாவில் ஏன் உலக பணக்காரர்களில் ஒருவனாக வியாபாரத்தின் மூலம் 400% லாபத்தை எப்படி ஈட்ட முடியும் என்று ஆராய ஆரம்பிக்கிறான் இந்த ஷியாம். அதன்படி குரு தனது பாலிஸ்டர் ஃபேக்டரிகளில் 6 மெஷின் போட அனுமதி வாங்கி கொண்டு 12 மெஷின்களை வைத்து உற்பத்தி செய்வதும், உதிரி பாகங்களை வரி கொடுக்காமல் இறக்குமதி செய்து வாங்கி வந்து அவைகளை என்ஜினியர்களை வைத்து ஒருங்கிணைத்து மெஷின்களாக உருவாக்குவதும், இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி, சேல்ஸ் டாக்ஸ் போன்ற வரிகளை ஏய்ப்பு செய்வதும், இவ்வாறு குரு தனது நிறுவனங்களில் செய்து வரும் தில்லுமுள்ளுக்களை ஷியாம் கண்டுபிடித்து விடுகிறார். ஆதாரங்களை திரட்டிய ஷியாம் அதனை விரிவாக தனது பத்திரிகையில் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறார். பெருமளவில் வரி ஏய்ப்பு செய்ததற்காக குருவின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர் மீது மொத்தம் 29 வழக்குகள் போடப்படுகிறது. திடீரென்று நடந்த இத்தகைய தாக்குதலினால் குருவுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு நிலை குலைந்து விழுகிறார். அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார் அவரது மனைவி. மனைவியின் அரவணைப்பினால் சில மாதங்களில் நன்கு தேறி வந்தார் குரு. அவரது வழக்குகள் இப்போது கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்தது. அவருக்காக அவரே வாதாட ஆரம்பிக்கிறார். அவர் சொன்னதாவது, நான் வியாபாரத்தை தொடங்கியது 1951. சுதந்திரம் பெற்று சில வருடங்களே அப்போ ஆகியிருந்தது. நானோ படிக்காதவன். இத்தனை வரிகளை கட்ட வேண்டும், இப்படி கட்ட வேண்டும், இவ்வளவு வரிகளை கட்ட வேண்டும் என்று எனக்கு எந்தவித கவர்மெண்ட் நோட்டீஸும் வரவில்லை. அதை பற்றி எனக்கு எந்தவித அறிவும் தெளிவும் கிடையாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு, உற்பத்தி, வியாபாரம். நான் இந்திய அளவில் எத்தனை ஆயிரம் வேலைவாய்ப்புகளை என் ஃபேக்டரி மூலம் உருவாக்கி கொடுத்துள்ளேன். என் கம்பெனியில் பணம் போட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்களுக்கு எவ்வளவு லாபத்தை ஈட்டி கொடுத்துள்ளேன். என் வியாபார நுணுக்கங்களினால் நாடு முன்னேற்றம்தான் அடைந்தது. நாட்டுக்கு என்னால் எந்தவித இழப்பும் இல்லை என்றார். 1980 போடப்பட்ட வழக்குகளில் இருந்து 27 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகளில் 2 வழக்குகளில் மட்டும் அவருக்கு 63 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது.
அபராதத்தை கட்டிவிட்டு திருபாய் சுதந்திர மனிதனாக மேலும் தனது வியாபாரத்தை சரியான வழியில் பெருக்கினார். ஒரு விதத்தில் இந்தியா வர்த்தகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு சென்றார் இந்த குருபாய் என்றே சொல்லலாம். நன்றி.